ஹலோ ஃபார்மர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா நம்ம வந்து ஒரு 2 கிராப்பை கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம இதுவரை மேக் பண்ணாத வீடியோவாக இருக்கும். அதாவது என்னென்ன கிராப் அப்படின்னா மல்லிகை செடியையும் முருங்கை மரத்தையும் இந்த 2 பயிரையும் ஒப்பிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தொகுத்து பேச போகிறோம். ஸோ அதாவது இந்த 2 பயிருக்கும் பல்வேறு வேறுபாடுகள் இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து இருக்க எல்லா வேறுபாடுகளையும் பற்றி பார்க்க போகிறது கிடையாது. இந்த 2 பயிரை விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான பயன்களை வந்து இது கொடுக்கும். அதாவது இப்போ மல்லிகையில் வந்து நமக்கு பூக்கள் தான் மகசூல். ஆனால் முருங்கையில் வந்து பூக்கள் மகசூல் கிடையாது. காமன் கிராப்ஸ் மாதிரியே முருங்கை மரத்துலேயும் பூக்கள் பிஞ்சு பிடிச்சி அந்த பிஞ்சுகள் சீராக வளர்ந்து காய்கள் அறுவடை ஆனால் தான் அதில் வந்து மகசூல். ஸோ நம்ம வந்து இந்த பயிர்லேருந்து கிடைக்கிற மகசூல் இதை மட்டும்தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பேச போகிறோம். அதாவது இப்போ மல்லிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மல்லிகையில் நம்ம வந்து அறுவடை செய்யக்கூடிய பூக்களை சந்தைப்படுத்துறதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். அதில் வந்து இந்த பூக்கள்லேருந்து நம்ம சென்ட் எடுக்கிறத பற்றி, அதாவது பூக்களை பூக்க விட்டு பறித்து அதை வந்து காய வச்சு பியூர் சென்ட் உற்பத்தி செய்கிறது, இல்லைனா அதை சந்தைப்படுத்துறது, இந்த மாதிரியானது இல்லாமல் அதேமாதிரி முருங்கையில் வந்து இலைகளை காய வச்சு பவுட்ராக்கி அதை சந்தைப்படுத்துறது, இல்லைனா ஃப்ளவர்ஸை காய வச்சு பவுட்ராக்கி அதை சந்தைப்படுத்துறது, இந்த மாதிரியான வருமானம் ஈட்டக்கூடிய முறைகளை பற்றி இல்லாமல் நம்ம வந்து டேரெக்டாக மகசூலை சந்தைப்படுத்துகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 கிராப்ஸோட கிளைமேட் ரெக்யர்மெண்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். அதாவது இந்த 2 கிராப்புமே அதிக வெப்பம் விரும்பக்கூடிய பயிர் தான். அதாவது அதிகமான மழை பெய்யும் போது தொடர்ந்து ஈரப்பதமாகவே இருக்கும்போது இந்த 2 பயிர்லேயுமே மகசூல் எடுக்கிறதுங்க சிரமம் தான். ஆனால் இந்த 2 பயிருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்போது மழைக்காலத்தோட பிகினிங்கில், மழைக்காலத்தோட ஆரம்பத்தில் எந்த மாதிரி இந்த 2 பயிர்லேயும் மகசூல் வந்து குறையும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். இப்போ மல்லிகைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மல்லிகையில் வந்து ஒரு தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பித்து பட்ஸ் மொட்டுகள் இனிஷியேட் ஆனதுக்கு பிறகு அந்த பூஞ்சுற்று நம்ம எந்த அளவுக்கு கொப்புகளில் இருக்க வச்சு அதில் அதிகமான மொட்டுகள் கொண்டு வந்திருக்கோமோ அந்தளவுக்கு நீண்டு பூக்கும். ஸோ தோராயமாக 15லேருந்து 25 நாட்கள் 30 நாட்கள் வரை கூட போக்கும். ஸோ இது வந்து செடியோட வயது, நம்ம பராமரிச்சிருக்க பராமரிப்பு, இது எல்லாத்தையுமே பொறுத்து தான் அமையும். இப்போ உதாரணத்துக்கு அக்டோபரோட பாதிக்கு அப்புறம் மழை பெய்யும்போது அந்த முதல் தாவரநிலை வளர்ச்சியில் பகல் வேளையில் வெப்பம் இருக்கிறதுனால பெரும்பாலான மல்லிகை ஃபீல்டில் வந்து மழை காலத்தோட பிகினிங்கில் முதல் சுற்றுப்பூக்கள் வந்து ஓரளவு பூக்கும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு மழை பெய்யுது அண்ட் எந்த அளவுக்கு பகல் வேளையில் வெப்பம் பதிவாகுது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அதிகமான மழை அப்படின்னு பார்க்கும்போது அந்த அக்டோபர் மிட்டுக்கு அப்புறம் நவம்பர் மாதம் முழுக்கவே தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதிகமான மழை பெய்யும். ஸோ இந்த அளவில் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இனிஷியேட் ஆகக்கூடிய அந்த தாவரநிலை வளர்ச்சியில் எடுக்கக்கூடிய பூக்கள் குறைஞ்சது ஒரு 15 நாட்களாவது பூக்கும். ஸோ அது வந்து அக்டோபர் 20க்கு மேலே ஆரம்பிக்கலாம். ஸோ அது எந்த நேரத்தில் மழை பெய்யுதோ இல்லைனா செடியோட பக்கம் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பூஞ்சுற்று வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பூஞ்சுற்று தான் வருடத்தோட இயற்கையான முடிவடையக்கூடிய பூஞ்சுற்றாக இருக்கும். ஸோ இது வந்து 15 நாட்கள் தான் பூக்கும். ஆனால் இது முருங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ முருங்கை மரம் வந்து பூக்கிறதுக்கு பார்க்கும்போது பொதுவாக 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரை அது எந்த அளவுக்கு வெப்பம் இருக்குது, எந்த மாதிரி